இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியான சிக்கன் குழம்பு எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சிக்கன் குழம்பு பாத்தீங்கன்னா சீக்கிரமா பண்ணிடலாம். அதெல்லாம் குக்கர்லயே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதனால நான் அப்படியே குக்கர்லயே தாளிச்சு விட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுல வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் தூள், வீட்லயே அரைச்ச கரம் மசாலா இருக்குது. இது பாத்தீங்கன்னா முட்டை குழம்பு, சிக்கன் குழம்பு அந்த மாதிரி வந்து மசாலா மாதிரி ரெடி பண்ணி குழம்பு ரெடி பண்றோம்ல, அது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். கரம் மசாலா பொடி பாத்தீங்கன்னா வீட்லயே எங்க அம்மா அரைச்சு கொடுத்ததுதான். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்க, நான் போடுறேன். அது பாத்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன்னா முடிஞ்சது. வேற எதுவுமே நான் இதுல சேர்த்தவே மாட்டேன். இப்போ வந்து இது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. லைட்டா தண்ணி சேர்த்திட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கிறேன். லாஸ்டா கொஞ்சமா தேங்காய் மட்டும் சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஆறுனதும் நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தம்பிக்கு பம்கின் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்லா வந்து தோல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு இருக்கிறேன். போன தடவை ஆப்பிள் கொடுக்கும்போது நல்லாவே சாப்பிட்டுட்டான். இன்னைக்கு பம்கின் வந்து எப்படி சாப்பிட போறான்னு எனக்கும் தெரியல. ஆப்பிள் ஸ்வீட்டா அதனால சாப்பிட்டானா இல்ல என்னன்னு தெரியல. பம்கினும் ஓரளவுக்கு ஸ்வீட்டா தானே இருக்கும். சரி பாப்போம் சாப்பிட்றானா இல்லையான்னு சொல்லிட்டு. குழம்பு பாத்தீங்கன்னா மசாலா நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. அதை அப்படியே அந்த குக்கர்ல சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா சிக்கன் இதெல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா வந்து மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டீங்கன்னா போதும், சூப்பரா வெந்து வந்துரும். அடுத்த பூசணிக்காயும் பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அதனால அதையும் நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கிட்டே தம்பிக்கு. சிக்கன் குழம்பும் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இந்த கரம் மசாலா போட்டு நான் ஒரு தடவை சிக்கன் குழம்பு வச்சேன். அது சூப்பரா இருந்துச்சு. அதனால அதவே மறுபடியும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்டா தாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கடுகு போட்டு தாளிச்சிருக்கேன். கருவேப்பிலை போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். கருவேப்பிலை வந்து இந்த டைம் என்னன்னு தெரியல, மார்க்கெட்லயே கிடைக்கல. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லாஸ்டா கொஞ்சமா கொத்தமல்லி இலை மட்டும் சேர்த்திக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம மறுபடியும் அடுத்த ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம்.